பிறந்த உடனே அப்படியே முழிஞ்ச உடனே பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு அப்படியே வேதத்தை தவிர எதுவும் வாசிக்காம இருக்கிறவனா இல்லை. யாரும் பிறந்த உடனே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீங்களா? இல்லை. பிறந்த உடனே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டு வேதத்தை எடுத்து வாசித்துக்கிட்டு அப்படியே இருந்தீங்களா? வேன்னு கத்திருப்பீங்க. அவ்வளோதான் பண்ணியிருப்போம். எல்லாரும் அதான் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அம்மா அப்பான்னு சொல்லித்தராங்க. அவங்க அம்மா அப்பாக்கு நல்லதா சொல்லித்தராங்க, கண்டதையும் சொல்லி தருவாங்க, என்னெல்லாமோ சொல்லி தருவாங்க. அவங்க தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் சொல்லி தராங்க. கொஞ்சம் புத்தி வந்ததுக்கப்புறம் சில நேரத்தில் இந்த புத்தி 50 வயசு ஆயிடுது வர்றதுக்கு. 30 வயசுல வருது, 20 வயசுல. என்னைக்கோ ஒரு நாள் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது மாற்றம் எங்க வருகிறது? ஆவியில வருது. உள்ளான மனுஷன், அந்த செத்து போன அந்த மனுஷன், அவன் உயிரோட எழுங்குறான், அவன் புதுப்புறப்படுகிறான், அவன் பிறக்கிறான். அதுதான் நடக்குது. மனசு மாறுதான். மனசுல ஒண்ணுமே மாறல. ரட்சிக்கப்பட்ட முன்னாடி என்ன சாப்பிட்டோமோ அதான் அதுக்கு அப்புறமாவும் சாப்பிட்றோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மன்னாவா சாப்பிட்டீங்க? நீங்க இட்லி தானே சாப்பிட்டீங்க? எல்லாம் இட்லி தான் சாப்பிட்டோம். இல்ல, ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் எனக்கு மன்னாவை வானத்திலிருந்து பொழிந்தெடுக்கிறார். கொடுத்தா நல்லதுதான் இருக்கும். ஆனா அப்படிலாம் வரல, இட்லி தான் சாப்பிட்டீங்க. வீட்டில் அன்புள்ள மனைவியே, அன்புள்ள புருஷியே, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்களா? அப்படியும் பேசலை. நார்மலாக பேசுகிற மாதிரி என்ன பண்ணிருக்கிற, சாப்பிட்டியா, தூங்குன, இப்படி தான் கேட்குறீங்க. எதுவுமே மாற்றம் இல்லை. மாற்றம் எங்கே வந்துச்சு? உள்ள வந்துச்சு, ஆவியில் வந்துச்சு. அப்போ ரட்சிக்கப்பட்ட நாள் ரோமர் 12:2 அதனாலதான் பவுல் சொல்றாரு, மனம் புரிதாங்கன்னே மறுரூபமாங்கள். ஒவ்வொரு நாளும் நான் மாறிக்கிட்டே இருக்கணும். அப்போ நிறைய காரியங்களை நான் தப்பா உள்ள வச்சிருக்கேன். என் வாழ்க்கையில எல்லா நேரமும் நல்லது நடக்காது. ரொம்ப சிரிக்காத பார்த்து அப்புறம் அழுதுருவ. பார்த்துக்கோ. காலைல சிரிச்சியா, நைட்டுக்குள்ள நீ அழுவப்பார். கேட்டிருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு நீ சிரிக்கிற, நாளைக்கு அழுவ. பார்த்து போ. எப்பயுமே வண்டி நல்லா ஓடிட்டு இருக்காது, என்னதாவது ஒரு நாள் தடுக்கி விழுவ. இதெல்லாம் கேட்டு 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 நான் எதை எதிர்பார்க்கிறேன்னா, என்னை அறியாமல் தீமையை எதிர்பார்க்கிறேன். நன்மையும் கிருபையும் எப்ப எதிர்பார்க்கறது இல்லை. நன்மை வரும், தீமையும் வரும். வாழ்க்கை என்பது அலை போல மேலே போகும், கீழே போகும், மேலே போகும், கீழே போகும்.